எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் 3 அண்டர் செட்டில்மெண்ட் தான் பார்க்க போகிறோம், பார்ட் 2. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ்ரூமை கண்டுபிடிச்சோம். இந்த வீடியோவில் ஆக்சுவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாம ஏரியா இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம் வாங்க. ஓகேங்க, லாஸ்ட் ஏரியா வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு ஐட்டம் எடுத்தோங்க, ஆஷஸ்ன்னு சொல்லிட்டு. அது என்னன்னு தெரிலங்க, அதை பார்ப்பேன்னான்ட்டு. அதான் இங்கே இருக்குங்க. இது வந்து ஷ்ரைன் மெண்டன்ட்ட கொடுக்கணும்னு போட்டிருக்கேங்க. ஆக்சுவலாக நம்ம ஷ்ரைன் மெண்டன்ட்ட பேசும்போது அதாங்க சொன்னா, ஏதாவது ஆஷஸ் எடுத்தால் அவள்கிட்ட வந்து கொடுக்க சொன்னாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணுங்க, அடுத்த வாட்டி ஃபயர்லிங் ஷ்ரைன் போகும்போது அவள்கிட்ட கொடுத்துடணுங்க. டக்குன்னு முடிக்கணுங்க. ஓடிட வேண்டியதான், தேவையில்லாமல் இவங்களை அடிக்க தேவையில்லைங்க. இங்கே பாருங்கள், சைடில் ஒரு பாலம் இருக்கு. அது ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தேன், பட் ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. நம்ம வந்து அதுங்கட்டி பாஸ் ரூமை கண்டுபிடிச்சிட்டோங்க. அந்த பக்கம் ஏதாவது மெயின் ஏரியா கூட இருக்க வாய்ப்பு இருக்குங்க. எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு. இங்கே வேறு 2 பேர் இருக்கானுங்க. பாம தூக்கி அடிப்போமா? வேணாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, இவனுங்களாம் ஈஸி தாங்க. அந்த ஒருத்தன் உட்காந்துருந்தால பின்னாடி, அவனை மாதிரி இருக்க பெரிய வெப்பன்ற வச்சுருக்கவங்க மட்டும் பார்த்துக்கணுங்க. மற்றவனுங்களாம் 2 அடி அவங்கள செத்துறானுங்க. மம்மிஃபை பண்ணி இந்த சுருக்கு பையில் போட்டு வச்சிருக்க மாதிரி போட்டு வச்சிருக்கானு. இந்த இதை சோல் இருக்குங்க, லார்ஜ் சோல். ரெண்டு பேரும் வந்துட்டானுங்க. ஐயோ, பின்னாடி விழுந்துட போகிறாங்க. எங்க போக முடியுதுங்க, இது ஒரு வழி இருக்கு. என்னென்னமோ ரூட் வச்சிருக்கானுங்க. இங்கே பாருங்களேன், பின்னாடி எவ்வளோ பெரிய ஏரியா இருக்கு. நம்ம ஒரு வேளை இந்த பக்கம் வரலன்னா இப்போ தெரிஞ்சிருக்காதுங்க, நம்ம பாட்டுக்கு போயிருப்போம். கீழே எதுவும் வழி இருக்க மாதிரி தெரில. எதுவும் இல்லைங்க, மேலே ஒருத்தருக்கு அவனை அடிப்போம். லாக்கவும் மாட்டேங்குது. ஓகே. கீழே விழுவான்னு பார்த்தா மேலே இங்கே வராங்க, சுற்றி வரான்னு நினைக்கிறேன். வாடா வாடா. தொப்பிங்க, கிரேரேட்டை தொப்பி. கிரேரேட்டை வந்து அந்த திருடங்க ரிங்கு கொடுக்க சொன்னால அவனு இந்த மாதிரி தான் தொப்பி வச்சிருந்தான். ஐயோ, எவன் வரான்னு தெரிலங்க. மேலே இருந்து வேறு அடிக்கிறானுங்க. பாருங்க, 2-3 பேர் இருக்கானுங்க. லாங் ரேஞ்ச் வெப்பன் வச்சிருக்கானுங்க. பின்னாடி எவனை வந்து அடிக்கிறாங்க. இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க போலங்க, அங்கங்கே ஒழிச்சிருக்கானுங்க. இந்த பாருங்க, இந்தாண்ட ஏதோ ஒரு வழி இருக்குது, இதில் ஏறிப்போம். ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் முடிப்போங்க. இங்கே பாருங்க, மேலேருந்து அடிச்சுட்டே இருக்கான். இந்தாண்ட ஏதோ ஒரு வழி இருக்குங்க. இங்கே பாருங்க, பின்னாடி ஏதோ ஒரு வழி இருக்குது. இருங்க, இந்தாண்ட போக முடியுதான்னு பார்ப்போம். செத்துருவோமா? இல்லைங்க. இது ஒரு டோர் இருக்குங்க, திறக்க முடியுதான்னு பார்ப்போம். திறக்க முடியலங்க. எதுவும் வழி இருக்க மாதிரி தெரில, எப்படி போகிறதுன்னு தெரியலையே. இதுதான் ஒரே வழி. கீழே ஒரு வழி இருக்குங்க. அங்கே பாருங்க, கீழே இன்னொரு பாலம் இருக்குங்க. ஏங்க இந்தாண்ட எவ்வளோ பெரிய ஏரியா இருக்குங்க. ஐயோ, அந்த பாக்ஸர் இருக்குங்க, அது பாம் அடிக்கிற பாக்ஸுங்க. சாவோடா. மேலே வேறு 2 பேர் இருக்கானுங்க. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே. கீழே ஒரு வழி இருக்குங்க, மேலே ஒரு வழி இருக்கு.
இந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே. இங்கே பாருங்க, கீழே வேற ஒருத்த பாம்பை தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்கான். பஸ் அவனை முடிப்பாங்க. சாவுட எடுத்துட்டாங்க. கீழே போகலாங்க, எவனும் இல்லை. சாவக்கூடாது, குதிச்சு பார்ப்போம். ஏங்க இன்னொருத்தவனும் இருக்காங்க. எப்படி விழுந்துட்டாங்க? ஐயோ, இவன் எங்கே தான் பின்னாடி இருந்து வராங்க. டைட்டானிக் ஷாடுங்க, வெப்பன் அப்கிரேட் பண்ணி வச்சோம். இந்தாண்டு ஏதோ ஒரு வழி இருக்கு. இந்தாண்டு ஏதோ ஐட்டெல்லாம் அது இல்லைங்க. ஆனால் இது பயங்கரமாக ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. பாருங்க, பின்னாடி ஒரு ஏரியா இருக்குது. என்ன ஏரியான்னு தெரில. பான்ஃபயருங்க, பான்ஃபயரை ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. நல்ல வேலை அந்த பாலத்துக்கு கீழே வந்ததுனால வந்துட்டோம், இல்லைன்னா சுற்றி வந்திருப்போம். ஹெல்த் ஏற்றிப்போம். இது மேலே போக முடியுதுங்க. ஓகே, அந்த பக்கம் வந்திருந்தால் நம்மள வந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எப்படியும் நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். மேலே இருந்து வேறு அடிச்சுட்டே இருப்பானுங்க. நல்ல வேலை ஃபஸ்ட் இவனில் போட்டுடலாங்க. ஏதோ ஒரு ஐட்டம் கீழே வந்துருச்சுங்க. என் மேலே இன்னொருத்தர் இருக்காங்க. இங்கே பாருங்க, பாம்பை தூக்கி போடுறானுங்க. நம்ம ஒரு வேளை அந்த வழியில் வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த பாக்ஸ் மேலே பாம்பை தூக்கி போட்டிருப்பானுங்க. இந்த பக்கம் போவோம். எங்க இங்கேயே ஒன்று இருக்காங்க. ஓகேங்க, பேசிக்கலாக என்ன சொல்கிறான்னா, இவன் பேர் வந்து கார்னிக்ஸு. இவன் வந்து ஒரு பைரோமான்சர்னு சொல்கிறான். இவனும் நம்மள மாதிரி அன்கிண்டல்னு சொல்கிறான். இவனை காப்பாற்றினதுக்காக நமக்கு வந்து பைரோமான்சர் கற்றுக் கொடுக்குறானா. ஹேண்ட் ஆக்ஸ். வெப்பன்ஸ் யூஸ்டு பை பைரோமான்சர்னு போட்டிருக்குங்க. ஒரு ஆள் நம்ம அடைச்சி வச்சுருந்தாங்களா, அவனோட வெப்பனாக கூட இருக்கலாம். ஏன்னா அவனும் பைரோமான்சர் தாங்க. ஓகே, பேசிக்கலாக இது வந்து கொஞ்சம் வெப்பன் வந்து டேமேஜ் கம்மி தாங்க, ஏன்னா வெயிட்டும் கம்மி. ஏங்க இவன் அவங்க கையில் ஏதோ ஒரு பானை மாதிரி வச்சுருக்கான். இருங்க, அந்த பாமை போட்டு இந்த பாக்ஸை வெடிக்க வைப்போம். பாருங்க, ஃபுல் எழுத்து பாதி எழுத்து வளர்ந்துச்சு. பானை எடுத்து மண்டையில் அடிக்கிறாங்க. ஏங்க அந்த பானையில் பாருங்களேன், மனுஷ கறிங்க, கேனிபல்ஸுங்க. அவன் பாருங்க, கறி மாதிரி ஏதோ இருக்கு. ஒருத்தன் வந்து கசாப்பு கடை கத்தி வச்சு வெட்டுறான். இவன் வந்து அந்த பானையில் போட்டு வைக்கிறாங்க. சோல் ஆஃப் தி அன்னோன் ட்ராவலர். அவ்வளோதாங்க, இந்த பார்க்க இது வழியில். ஒரு வில்லேஜ் சாம்பியாக இருக்கானுங்க. இந்தாண்ட ஒரு வழி இருக்குங்க. வெஹிக்கிள் எடுத்துப்போங்க. டோல்ஸ் வந்து தேவைப்படுங்க லெவலப் ஆகிறதுக்கு. பாருங்க, டார்ச்சர் பண்ணுற ஐட்டம்லாம் வச்சுருக்கானுங்க. கீழே ஒரு நாய் இருக்கு. இது வேறங்க சாடிக்குது. கரெக்டாக அடிக்கும் போது ஜம்ப் பண்ணி ஓடிடுதுங்க. ரெண்டு பக்கம் ரெண்டு வழி இருக்குது. இந்த பக்கம் வைப்போம். இங்கே ஒரு நாய் இருக்கு. எம்பருங்க யூஸ் பண்ணணும், வேஸ்ட்டாக தான் இருக்குது. எம்பர் ரெஸ்டோர்டு இதாங்க. அங்கே பாருங்கள், நம்ம மேலேருந்து ஒருத்தன் அடித்தால அந்த இடங்க. இங்கே தான் அந்த வந்து தூக்கி போட்டுட்ருக்கான் எங்கே இருந்தோ. இருங்க, ஃபஸ்ட்டு அவனை முடிப்போங்க.
ஏங்க இது பாஸ் ஏரியாங்க. பாருங்க அந்த பாஸ் இருக்க இடம் இது கடைசியாக வரும். ஃபஸ்ட்டு அந்தாண்ட ஏதோ ஒரு வழி இருக்குது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே இந்தாண்ட ஒரு வழி இருக்குது, இந்தாண்ட ஒரு வழி இருக்குங்க. பாருங்கள் இந்தாண்ட ஒரு வழி இருக்குது, அது என்ன வழின்னு தெரில. இங்கே 2 எனிமி இருக்கானுங்க. எம்பர் கிடச்சிட்டே இருக்குங்க. ஹெல்த்து கம்மியாக இருக்கமா தேவைப்படுங்க. ஏங்க இது தூக்கி போடுறாங்க. ரெண்டு வெப்பன் வச்சுருக்காங்க. ஒன்று கையில் வச்சுருக்கதை தூக்கி போடுறான், அப்புறம் ரம்பத்தை வச்சுருக்கான். 2 வெப்பன் வச்சுருக்காங்க. இருங்க ஒவ்வொருத்தனும் அடிப்போம். இருங்க சித்துறா. இவனும் தூக்கி போடான்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க தூக்கி போடுறாங்க. கொஞ்சம் வந்து பார்த்து தாங்க இருக்கணும், திடீர்னு பார்த்து தூக்கி போட்டுற போகிறான். செத்துறாங்க. ஒரு வழியாக செத்தானுங்க. இந்தாண்ட ஒரு நாய் இருக்குங்க. எந்த பக்கம் போகிறதுன்னு ஒரு டவுட் இருக்குங்க. ஏதோ ஒரு பக்கம் போவோம், இந்த பக்கம் போவோம். இங்கே ஒருத்தர் இருக்கான். ஸ்கில்லு போட ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்கில்லு போட்டு ஒரு மாதிரி ஃபாஸ்ட் அட்டாக் மாதிரி அடித்தாங்க. அதை வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னும் அக்ரோ ஆக மாட்டேங்கிறான். ஐயோ அடைச்சா. நம்ம கிட்ட போனாலே தூக்கி மண்டையில் அடிக்கிறாங்க. அந்த பானையை தூக்கி நார்மலாகவே அடித்து கொண்டுரும். வேறு எதுவும் இல்லைங்க அந்த பக்கம். கீழே ஏதோ ஒரு வழி இருக்குங்க. கீழே எப்படி போகிறதுன்னு தெரில. முன்னாடி ஏதோ ஒரு டோர் இருக்குங்க. ஏங்க எவ்வளோ பெரிய ஏரியாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணவே ரொம்ப பெருசாக இருக்குங்க. பாஸ் ஏரியாவே கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்க எவனோ உட்காந்துருக்கான். Another one of those unkindled, are you? All you faceless undead, behaving as if you deserve. இங்கே பேசிக்கலாம் நம்மளை வந்து திட்டுறாங்க. நம்ம வந்து அன்கிண்டில்டு, நம்மளாம் வந்து ஒரு வேஸ்ட்டு, இந்த ஹாலோ வேர்ல்டில் வந்து நம்மளால் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் என்ன சொல்கிறான்னா, இந்த சர்ச்சை வந்து நீ தாண்டி போனால் கண்டிப்பாக நீ செத்துருன்னு சொல்கிறான். இந்தாண்ட ஒரு வழி இருக்குது, அந்தாண்ட போவோம் ஃபஸ்ட்டு. இங்கே உள்ளே இருக்காங்க. கேட்டு போட்டு மூடி இருக்கு. ஏதோ ஜெயிலுன்னு நினைக்கிறேன். நம்ம கிரே ரேட் இருந்தானா திருடன், அவனை மாதிரி யாரோ இவ்வளோ போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க உள்ளார. இவன்ட்டு கேள்வி பார்ப்பான் என்னான்ட்டு. இங்கே பேசிக்கலாக என்ன சொல்கிறான்னா, இவன் தான் ஆக்சுவலாக வந்து அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கான். எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான்னா, ஃபயர் கீப்பர் ஆகிறதுக்கு. ஃபயர் கீப்பர் யாருன்னா, நம்ம வந்து அந்த ஃபயர்லிங் ஸ்டைலில் ஒரு பொண்ணு இருந்தால அதே மாதிரி இவளையும் வந்து ஃபயர் கீப்பர் ஆகணும்னு கூப்பிட்டு வந்திருக்கான். ஆனால் அவள் என்னான்னு தெரில, அவளால் ஆக முடியல. அதனால் அவள் இதோ இங்கே அடைச்சி வச்சுருக்கான்னு என்னன்னு தெரில. கீழே ஒரு வழி இருக்குங்க, ஆனால் கீழே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். கீழே வந்து செத்துருவோம்னு நினைக்கிறேன். அந்த கீழே தாங்க ஏதோ வந்து நிறையா சோல்ஸ்லாம் இருந்தது. அந்த பாலத்துக்கு கீழே பார்த்தோம்ல. வாங்க இப்படி போவோம், வேறு வழி இல்லை. துறடா. இதாங்க அந்த சர்ச்சுன்னு சொன்னால அதாங்க இது. பாருங்க கேண்டில்லாம் ஏற்றி வச்சுருக்கானு. இங்கே லிஃப்ட்டு ஆட்டோமேட்டிக்காக போகுதுங்க, யாருமே ஆக்டிவேட்டே பண்ணல. ஏங்க கீழே யாரோ வராங்க. ஏங்க எவனோ ஒருத்தர் லிஃப்ட்டில் வராங்க.
இருங்க அவன்கிட்ட பேசுவோம். பேசிக்கலாக என்னென்னா இவன் பேர் வந்து சீக்வர்டு. இவன் காட்ரினான்ற இடத்துலேருந்து வரான். இவன் வந்து வரும்போது அவனை வந்து அம்பை விட்டு அடிச்சிருக்கானுங்க. யார் என்னன்னு தெரில. ஆக்சுவலாக அந்த அம்பு வந்து இங்கே மேலேருந்து தான் வந்திருக்கு. நான் யார் என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறான். ஆனால் இவன் வந்து என்ன பிரச்சனைனா அந்த லிஃப்ட்டு வந்து மேலே போக மாட்டேங்குது, கீழே தான் போயிட்டுருக்கு. எப்படி மேலே போகுதுன்னு தெரிலன்னு சொல்கிறான். ஓகே நம்ம போவோம். ஆமாங்க கீழே தாங்க போகுது. டபுள் லிஃப்ட்டுங்க. ஆக்சுவலாக ஒன்று மேலே போகுதுல, நம்ம வந்தபோது அதில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். இவன் வந்து அது தெரியாமல் கீழே போய்ட்டு இருந்திருக்கான். கீழே ஏதோ வழி இருக்குங்க. ஆக்சுவலாக நம்மள ஒருத்தன் அடித்தான்ல, அவனு தாங்க இவனே அடிச்சிருக்கான். நம்ம வரும்போது ஒருத்தன் பெரிய அம்பூட் அடித்தான்ல, அவன் தாங்க இவனே அடிச்சிருக்கான். அவன் யார் என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு இவன் வந்திருக்கான். சரி நம்ம ஃபஸ்ட் இந்த பக்கம் போவோம். ஏதாவது வெப்பன் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கலாம். பாருங்கள் ஏதோ இருக்குது எம்பர். ஏங்க கீழே என்ன இருக்குங்க? ஏங்க யாருங்க அவன்? ஏங்க என்னங்க பாஸ் மாதிரி இருக்கான்? ஓடிடுவோமா? ட்ரை பண்ணி பார்ப்போங்க, இவனை கொல்ல பார்ப்போம். ஹெல்த்து ஃபுல்லாக தான் இருக்குது. பாமுட்டு அடிப்பான் ஃபஸ்ட்டு. வாடன் தாண்ட. ஏங்க இவன் பாஸு தாங்க. ஆனால் வந்து பாஸுக்கு எதுவும் கட்சின்னே இல்லைங்க. அப்படியே பாஸ் அப்படியே ஏதோ நார்மல் எனிமி மாதிரி இருக்காங்க. ஹெல்த் ஆனால் பெருசாக அது இல்லை. ஏங்க ஹாஸ்பிட்டல் என்னமோ வருதுங்க. அவன் வெப்பன் ஏதோ ஃப்ராஸ்ட் வெப்பனுங்க, ஐஸ் வெப்பனுங்க. அது ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. அதை பாருங்க. ஒரு அடிங்க செத்துனாங்க. நல்ல வேலை. ஏங்க பாஸுங்க ஏதோ ஒரு வெப்பன் ட்ராப் பண்ணாங்க. இருத்தில் ஸ்ட்ரைட் ஷாடுங்க. இங்கே பாருங்க இந்த ஐஸு இருக்கு போட்டிருக்குங்க அடிஷ்னல் எஃபெக்ட்ஸில். ஆக்சுவலாக இந்த அடிஷ்னல் எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிலங்க. இருத்தில் ஸ்ட்ரைட் ஷாட். வாங்க இவனும் இந்த போரில் வேலையில் இந்த இடத்துல தான் வந்திருக்கான். நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இந்த டோரு திறக்கும் போது ஒருத்தன் வந்தான்ல போர்ட்டல்லேருந்து, அவனும் போரல் வேலையிலேருந்து தானே வந்தான். பாருங்கள் ஏதோ போட்டிருக்கு அவுட்ரைடர் நைட்லாம் வந்து ஒரு நாள் பீஸ்டாக மாறிடுவாங்கன்னு போட்டிருக்கு. அப்புறம் யாரோ .2 சொல்லிவான்னு போட்டிருக்கு. அவன் யாருன்னு தெரில. ஓகேங்க இது நார்மல் வெப்பன் தாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணும்போது ஒரு வெப்பன் இருந்ததில்ல, அதே வெப்பன் தாங்க. ஆனால் இதில் வந்து ஐஸ் எஃபெக்ட் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க ஐஸ் எஃபெக்ட்டு. ஆனால் அவன் அடிக்கும் போது நமக்கு வந்து ஃப்ராஸ்ட் பைட்டுன்னு வந்தது இல்லைங்க. அது என்னன்னு தெரிலங்க. ஒருவேளை நம்ம வந்து இந்த வெப்பன் யூஸ் பண்ணும்போது வருமானு தெரில. ஆனால் அது வந்து எப்படி யூஸ் பண்ணுவோன்னு தெரில. அது ஏதோ ஸ்டேட்டஸ் எஃபெக்ட் தான். ஆனால் அது வந்து போட்டால் என்ன ஆகும்னு தெரில. பாருங்கள் ஸ்கில்லு வந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, அதே தான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அவ்வளோதான். இதுலேயும் பாருங்களேன் அந்த வந்து ஃபயர் யூஸ் பண்ண முடியல. ஒருவேளை இந்த வெப்பன் வந்து ஃப்ராஸ்ட் வெப்பனால் யூஸ் பண்ண முடியல. ஒருவேளை ஒரு வெப்பனில் வந்து ஒரு இன்ஃப்யூஷன் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது நம்ம நார்மல் வெப்பன் இருந்தால் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது வந்து டீப் பேட்டில் ஆக்ஸா, அதில் வந்து டார்க் டேமேஜ்னு ஏதோ இருக்குது. அதனால் இதில் வந்து ஃபயர் யூஸ் பண்ண முடியல. இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு டோர் இருக்குது, அங்கே போவோம். தொரடா ஏன் பான்ஃபயருங்க, நல்ல வேலை. ஏங்க இது அடுத்த ஏரியா போலங்க. நம்ம வெளில உட்காந்துனால ஒருத்தன் அவன் கூட நம்ம இந்த சர்ச்சை தாண்டி போனால் செத்துறோன்னு சொன்னால, அது வந்து அடுத்த ஏரியாவுக்கு போகுதுங்க. நல்ல வேலை அவன்கிட்ட பேசணும். இருங்க நம்ம ஃபயர்லிங் ஸ்டைன் போவோம். இருங்க போய் லெவலப் பண்ணிப்போம். 8000 சோல்ஸ் இருக்குது, 2 லெவல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். விகார் தாங்க நமக்கு தேவை. டேமேஜ்லாம் பிரச்சனையே இல்லைங்க. விகாரை முடிஞ்ச அளவுக்கு ஏற்றி வச்சிடணுங்க. ஒரு 30 பேர்லான்னு இருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு எதாவது இருந்தால் பார்த்துக்கலாம். ஏங்க அப்புறமேட்டுக்கு அந்த ஒரு ஆஷ் கிடச்சதில்ல, அது வந்து இவள்கிட்ட கொடுப்போம். பாருங்க கிவ் உம்பரல் ஆஷ்ன்னு போட்டிருக்கு.
நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, ஒரு ஆஷ் வந்து எடுத்தோம், அது வந்து ஸ்ரைன் மென்டன்ட்ட கொடுக்கணுன்றதில்ல, அந்த ஆஷ் தாங்க இது. ஏதாவது ஐட்டம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கிரேவ் கீன்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கான். கீ டு 100 செட்டில்மெண்ட் சீவர்னு கொடுத்துருக்கான். இது வந்து 100 செட்டில்மெண்ட் கீழே இருக்க சாக்கடையோட டோருங்க. ஒருவேளை இந்த டோர் யூஸ் பண்ணி அந்த ஒருத்தி இருந்தால அவளோட இதை திறக்க முடியும்னு நினைக்கிறேங்க. ஒருத்தி அடைச்சி வச்சுருந்தாங்களே, அவளோட டோர் ஓப்பன் பண்ணுற கீன்னு நினைக்கிறது. ஓகேங்க, இந்த கீயை வாங்கிப்போம். ஏங்க அது பக்கத்தில் பாருங்கள், இன்னொரு கீ கொடுத்துருக்காங்க, டவர் கீன்னு சொல்லிட்டு. அது பாருங்களேன், ஃபயர்லிங்ஸ் லைன் பின்னாடி ஏதோ பெல் டவர் இருக்கான், அதோட கீ அது. நம்ம ஆக்சுவலாக லாத்ரிக்கு போயிட்டோங்க டேரெக்டாக. நான் இங்கே எக்ஸ்ப்ளோரே பண்ணலாங்க. இங்கே ஏதோ நிறைய ஐட்டம் இருக்குது போல். இருங்க நம்ம போகிறோம். ஏதோ ஹீல் ஸ்பெல்லாம் இருக்குங்க, ஹீல் ஐட்டம். இதை யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியலையே. பாருங்கண்ணா, 20,000ங்க. ஆக்சுவலாக இதை வச்சு ஒரு 4-5 லெவல் ஈஸியாக போட்டுருவாங்க. ஒரு வேளை லேட் கேம் ஐட்டமாக இருக்குங்க. நம்ம லேட் கேமில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் 20,000 போட்டிருக்கான். இருங்க நம்ம மேலே போய் ட்ரை பண்ணுவோம். நம்மளாம் எக்ஸ்ப்ளோரே பண்ணலங்க. நம்ம பாட்டுக்கு டைரெக்டாக லாத்ரிக்கு போயிட்டோம். அதுதான் தப்பு. இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். நம்ம என்பிசிட்டையும் யார்ட்டையும் பேசலாம். ஆமாங்க, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேட் இருக்குது. இதுதான் இந்த டோருன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஏதோ சோல்லாம் இருக்குது, ஏணி இருக்குது. ஏற முடியுமா? ஏற முடியலங்க. இருங்க, இந்தாண்ட தாண்ட முடியுமான்னு பார்ப்போங்க. ஐயோ, தாண்ட முடியல. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். தாண்ட முடியலங்க. இந்தாண்ட எதாவது இருக்கா? எதுவும் இல்லைங்க. 20,000 வேணுங்க. ஏங்க ஏதோ காட்டுதுங்க, ஜெயண்ட் ட்ரீ சீடா. ஆமாங்க, ஏதோ ஒரு ஜெயண்ட் மரம் மாதிரி வளர்ந்துட்டான். இப்போதைக்கு மேலே போக முடியாதுங்க. இந்த பக்கம் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். நம்ம அட்டாக் பட்டன் எழுதிட்டேங்க. எதுவும் இல்லைங்க, கீழே போவோம். நம்ம வந்து கொஞ்சம் லேட் கேம் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த கீயை வாங்கிட்டு போவோங்க. ஏங்க இவங்க ஃபர்ஸ்ட் வாட்டி பேசணும்ல, அவங்க திடீர்னு காணா போயிடனா, எங்கே போனான்னு தெரியல. இருங்க வந்துட்டு பேசுவோம். ஓகேங்க, பேசிக்கலாக என்ன சொல்கிறான்னா, நம்ம என்ன கிவ் அப் பண்ணேன்னு கேட்குறான். நீ கிவ் அப் பண்ணாத பார்த்து இந்த ஃபயர் கீப்பர் வேணால் சந்தோஷமாக இருப்பா, ஆனால் உனக்கு வந்து இந்த லார்ட் ஆஃப் சென்டரை பற்றி எதாவது தெரியுமான்னு கேட்குறான். இந்த லார்ட் ஆஃப் சென்டரில் வந்து இந்த ஆல்ட்ரிஜ் இருக்கான்ல, அவனை எடுத்துக்க. அவன் வந்து நார்மலாக கிளர்க்காக தான் இருந்தான் சர்ச்சில். ஆனால் அவன் வந்து கூட இருக்கவனே சாப்பிட்ற ஹேபிட் வந்துருச்சு அவனுக்கு. அவன் வந்து சாப்பிட்டு பெருத்து ஒரு மாதிரி ஸ்லட்ஜு மாறிட்டான். ஸ்லட்ஜுனா அவர் வந்து கொலன்னு மாறிட்டான். நம்ம ஓப்பனிங் கிரெடிட் சீனில் வந்து இந்த பில் அடித்தவனே ஒருத்தன் வந்தான்ல, அவன் மாறிட்டான். அவனை வந்து இந்த கேத்தீட்ரல் ஆஃப் தி டீப்ன்ற ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சுட்டானுங்க. ஆனால் திடீர்னு என்னன்னு தெரில, அவனை வந்து லார்ட் ஆஃப் த சென்டராக மாற்றிட்டானுங்க. அவனை போய் நம்மளை வந்து பிடிக்க சொல்கிறானுங்க. இது என்ன நம்மளால் முடியுமான்னு கேட்குறான். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து எதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.